ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம திருவெம்பாவை பாடல் ஒன்றை எப்படி படிக்கிறதுன்னு அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே இதேல் எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அப்படின்றது பரமசிவனை குறிக்கிறது. நம்மளுடைய சிவபெருமானை என்னன்னு சொல்ல முதலும் முடிவும் இல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகள் சிவபெருமானை குறிக்கிறது. யாம் பாட கேட்டேயும் நாங்கள் எல்லாரும் அந்த சிவபெருமானுடைய பெருமைகளை பாடுறதை கேட்டும் வாழ்த்தடங்கண் மாதே வாளை போன்ற கண்ணுடைய மாதே அதாவது பெண்ணை அழைக்கிறது. மாது அப்படின்னா பெண் இல்லையா. ஸோ அந்த வாள் போன்ற கண்களையுடைய பெண்ணே வளருதியோ அப்படின்னா கண் வளருதியோ, அதாவது உறக்கத்திலிருந்து இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. தூங்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறதும் அர்த்தம். நின் செவிதான் வன் செவியோ நின் செவிதான், அதாவது இப்படி ஒரு பாட்டை நாங்கள் பகவானுடைய நாமத்தை பாடி புகழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உன் காது என்ன செவிடா அப்படின்னு கேட்குறாங்க. வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், அந்த பரமசிவனுடைய கழல்களை குறித்து அந்த கழல்களை பற்றி, கழல்கள்னா என்ன, கால்களை பற்றி வாழ்த்தி அவரை பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல், அதாவது அந்த மாதிரி பாட ஆரம்பித்த உடனேயே அந்த தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு பெண் அப்படியே அந்த பக்தி பரவசத்தில் தன்னையும் மறந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே உருண்டு புரண்டு நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தாள், அப்படியே மூர்ச்சிச்சு விழுந்தது. சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பாட்டை கேட்ட உடனே அங்கே ரோட்டில் போகிறவங்க கூட பயங்கரமாக அவங்கள மெய் மறந்து ஆடுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, என்ன இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய், இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே இது நல்லதா, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டுடைய அர்த்தம். இப்போ இதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லிடலாமா என்ன இதனுடைய அர்த்தம்னு? நீண்ட கண்களையுடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதியான அந்த பரமசிவனை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உறங்குகின்றாயே, உன் காது அதை கேட்கவில்லையா? மகாதேவனுடைய அந்த சிலம்பணிந்த அந்த கழல்களை, அதாவது கால்களை பற்றி அந்த பரமசிவனை துதித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தெருவெண்கண் செல்லும் ஒரு தோழியானவள் தன்னையும் மறந்து பக்தி பரவசத்தில் விழுந்து அரண்டு புரண்டு கிடக்கின்றாள். ஆனால் நீ இன்னும் எழுந்திருக்கவில்லை, இன்னும் துயில் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை இந்த இதை பாடலை பார்ப்போமா? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே இதேல் என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். ஓம் நம சிவாய.